ஹாய் ஆபா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இங்கிலீஷ் எப்படி பேசுறது அப்படிங்கிற விஷயங்களை குறித்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோஃபார் இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதோட பேட்டர்ன் என்ன, அதுக்கு இருக்கிற ஃபார்முலாஸ் என்ன, அதுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அதுகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஒரு வாக்கியம் இருக்குன்னா, ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னு வச்சுக்கிங்க, அவர் செய்தார் அப்படின்னு சொல்கிறோன்னு. அவர் செய்யவில்லை அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது? இப்போது நெகட்டிவ் ஆக்கணும், எதிர்மறையாக அந்த சென்டென்ஸை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரணும். இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ராமு கடைக்கு சென்றான்னு வச்சுக்கிங்க. ராமு கடைக்கு சென்றான். இப்போது இது ஒரு நேர்மறை வாக்கியம். இப்போ தமிழில் என்ன அவர் சொல்லுவோம் அப்படின்னா, இது பேர் நேர்மறை வாக்கியம். நேர்மறை வாக்கியம். இப்போ நாம் இது வரைக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம். இருக்கிற எல்லா ஃபார்முலா, எல்லா டென்ஸுக்குள்ள ஃபார்முலாஸும் படிச்சிருக்கிறோம். அதை வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போது இந்த சென்டென்ஸை கவனிங்க. இந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு நேர்மறை வாக்கியம். எப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்துட்டு அது அஃபர்ம் பண்ணி சொல்லுது, உறுதிப்படுத்தி சொல்லுது. இப்போது இதை எதிர்மறையாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போது தமிழில் வந்துட்டு இதை எதிர்மறையாக மாற்றுறதுக்கு வெறுமனே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டோன்னா அது மாறிடும், எதிர்மறையாக மாறிடும். இல்லை, கிடையாது அப்படி. ஸோ இந்த இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நேர்மறை வாக்கியமானது எதிர்மறை வாக்கியமாக மாறிடும். இப்போ இது எப்படி எதிர்மறையாக மாறுது அப்படின்னா, ராமு கடைக்கு இச்சு வரணுங்க, கடைக்கு செல்லவில்லை. இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் கவனிங்க நண்பர்களே. ராமு கடைக்கு சென்றானுங்கிறது நேர்மறை வாக்கியம், அது ஒரு விஷயத்தை அஃபர்ம் பண்ணி சொல்லுது. ராமு கடைக்கு செல்லவில்லை, அது ஒரு விஷயத்தை மறுத்து சொல்லுது. அப்போ இது பேர் வந்துட்டு எதிர்மறை வாக்கியம். அப்போது தமிழில் ஒரு நேர்மறை வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்றுறதுக்கு அந்த இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும், அந்த வார்த்தையை மட்டும் சேர்த்தோம்னா அது எதிர்மறையாக மாறிடுது. இதை இங்கிலீஷில் எப்படி ஒரு நேர்மறை வாக்கியத்தை எதிர்மறை வாக்கியமாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம படிக்கிறோம். இப்போது தமிழில் இது நேர்மறை வாக்கியம், இங்கே எதிர்மறை வாக்கியம். இதை வந்துட்டு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போது நேர்மறை வாக்கியம்னா பாசிட்டிவ் சென்டென்ஸு, எதிர்மறை வாக்கியம்னா நெகட்டிவ் சென்டென்ஸு. இப்போது இங்கிலீஷில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். சீதா went to the market. இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. சீதா வென்ட் டு த மார்க்கெட் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை ஒரு விஷயத்தை அஃபர்ம் பண்ணி சொல்லுது, சீதா சந்தைக்கு சென்றாள் அப்படின்னு. இப்போ இதை நெகட்டிவாக மாற்றணுன்னா எப்படி மாற்றோன்னா, நான் சென்டென்ஸ் அதுக்கு ஆன்சர் எழுதுகிறேன், அது எப்படி மாறுதுங்கிறத நம்ம கவனிக்கலாம். சீதா டிட் நாட் கோ டு த மார்க்கெட். இப்போது கவனிங்க, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸு. இப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி நெகட்டிவாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். நாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் ஆட் ஆகிருக்குது. எப்படி தமிழில் இல்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதோ அதுபோலவே இங்கிலீஷில் நாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த சென்டென்ஸில் ஆட் பண்ணணும், அது நெகட்டிவாக மாறும். நல்லா கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னா, அந்த நாட்டை எதுக்கு கூட சேர்க்கணும் அப்படின்னா அதுதான் முக்கியமானது. இப்போ நல்லா கவனிங்க நண்பர்களே. ஏற்கனவே நமக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் படிச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட்டு, பி ஃபார்ம் வேர்பு ப்ளஸ்ஸு மெயின் வேர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டு. இப்போ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் இந்த நாட் அப்படிங்கிற வேர்டை இந்த பி ஃபார்ம் வேர்ப் கூட சேர்க்கணும். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பி ஃபார்ம் வேர்பை வந்துட்டு நெகேட் பண்ணணும், அதை எதிர்மறையாக மாற்றணும். அப்போது ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பி ஃபார்ம் வேர்பை கண்டுபிடிச்சி அதை நெகேட் பண்ணணுன்னா அந்த சென்டென்ஸே நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும்.
இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் டேபிளேஷனில் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு பி ஃபார்ம் வெர்பு இருக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த பி ஃபார்ம் வெர்பை நெகேட் பண்ணணும். இப்போது இந்த 12 டென்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எல்லா டென்சஸ்லேயும் அந்த பி ஃபார்ம் வெர்பு இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அதை நெகேட் பண்ணணும். இப்போது எப்படி வரும் அப்படின்னா நம்ம டேபிளேஷனுக்கு போகலாம். ஏற்கனவே நம்ம ஒரு டேபிளேஷன் பார்த்துருக்கோம், டேபிளேஷன் 1. அந்த டேபிளேஷன் 1 என்ன அப்படின்னா அந்த டேபிளேஷன் 1ன்னு போட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா டேபிளேஷன் 1 பாசிட்டிவ் சென்டென்சஸ்ன்னு அது ஃபார்முலாவுக்கு டைட்டில். இப்போது ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேபிளேஷன் 2 நெகட்டிவ் சென்டென்ஸு. அந்த 12 டென்சஸுக்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ வழக்கம் போலவே நம்ம அந்த ஃபார்முலாவுக்குள்ளே போய்க்கலாம். ஃபார்முலா டேபிளேஷன் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட், ஃப்யூச்சர். அதுக்கு இருக்கிற சப்டிவிஷன்ஸு சிம்பிள், கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இப்போது நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் டேபிளேஷன் நண்பர்களே. இந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ் அந்த டேபிளேஷன் 1 அதில் அந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுக்குள்ளே போய் அதுக்கு இருக்கிற பி ஃபார்ம் வெர்புகளை நெகேட் பண்ண போகிறோம். அப்படி நெகேட் பண்ணோன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். இப்போது நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து அதில் ஃபார்முலா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் அது கூட ஆப்ஷன் எஸ் வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், உங்களுக்கு நான் இங்கே சும்மா சிம்பிளாக எழுதி காட்டுறேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 அது கூட ஆப்ஷனல் எஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பாருங்கள், அதில் பி ஃபார்ம் வெர்பை காணும். ஏன் காணாமல் போச்சுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த V1 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா டூவும் டஸ்ஸும் இருக்கும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போது சப்ஜெக்ட் அடுத்தது டூ ஆர் டஸ்ஸு பி ஃபார்ம் வெர்பு வரும், அடுத்தது V1 வரும். அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டூவையும் டஸ்ஸையும் நெகேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்னா do not, does not ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? அப்போது அதில் இருக்கிற பி ஃபார்ம் வெர்பை எடுத்து அதை நெகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸே நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். இப்போது நம்ம 1 by 1 எல்லாத்தையும் நெகேட் பண்ணி எழுதி பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இப்போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அந்த V2 எப்படி வந்துச்சு அப்படின்னா டிட்டு கூட சேர்ந்ததால் டிட் ப்ளஸ் V1 சேர்ந்ததால் V2 வந்துருச்சு. அப்போது அந்த V2க்குள்ளே டிட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, பி ஃபார்ம் வெர்பு, அதை நெகேட் பண்ணணும். அப்போ என்ன வரும் சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் நாட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். pretty simple. now நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு போனீங்கன்னா டிஃபால்ட்டாக சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஃப்யூச்சர் டென்ஸஸோட பி ஃபார்ம் வெர்ப்ஸ் என்ன அப்படின்னா ஷல்லும் வில்லும். அப்போது அதை ரெண்டுத்தையும் நெகேட் பண்ணணும். நெகேட் பண்ணோம் அப்படின்னா ஷால் நாட் ஆர் வில் நாட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சிம்பிள். இது போல தான் மற்ற டென்சஸுக்கும் அதில் இருக்கிற பி ஃபார்ம் வெர்பை நெகேட் பண்ணணும் அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். இப்போ அடுத்ததுக்கு நான் போகலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் வரும் பி ஃபார்ம் வெர்பு, அதை எல்லாத்தையுமே நெகேட் பண்ணணும். ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போனீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் அதோட பி ஃபார்ம் வெர்ப்ஸு வாஸ் வேறு, அது ரெண்டுத்தையும் நெகேட் பண்ணணும். வாஸ் நாட், வேர் நாட் ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் போனோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷல் நாட் பி ஆர் வில் நாட் பி ப்ளஸ் V4 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் இதோட பி ஃபார்ம் வெர்ப்ஸு ஹேவும் ஹேஸும், அது ரெண்டுத்தையும் நெகேட் பண்ணணும். ஹேவ் நாட் ஆர் ஹேஸ் நாட் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு போனோன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் இதுக்கு ஒரே பி ஃபார்ம் வெர்பு தான் ஹேட் வரும். அப்போ ஹேடை நெகேட் பண்ணுறோம். ஹேட் நாட்
ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அங்கே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு போனோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் shall not have or will not have. நல்லா கவனிங்க நண்பர்களே. இப்போது இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ்லாம் ஒன்று தான் இருந்துச்சு. இதில் 2 இருக்குது பாருங்கள். ஷல் ஹேவ் 2 வேர்டு இருக்குது. அப்போ அதில் என்ன பண்ணணும்னா எப்பயுமே பி ஃபார்ம் வேர்ப்ஸ்லேயே ப்ரைம் பி ஃபார்ம் வேர்புன்னு ஒன்று இருக்கும். அதுதான் இப்போ இந்த ஷல் நாட் ஹேவ் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷல்லு வில் தான் ப்ரைமரி பி ஃபார்ம் வேர்பு. இதெல்லாம் அது கூட இருக்கிற செகண்டரி துணை. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைமரி பி ஃபார்ம் வேர்பை தான் நெகேட் பண்ணணும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வருது? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷல் நாட் ஹேவ் ஆர் வில் நாட் ஹேவ் ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அடுத்ததாக பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் மறுபடியும் இங்கே வருது பாருங்கள், 2 வருது பாருங்கள். இங்கே ஹேவ் பீன்னு வரும். அப்போ என்ன வரும்னா அதில் ப்ரைமரி எதுனா ஹேவ் தான். அப்போ அந்த ஹேவை தான் வந்துட்டு நம்ம நெகேட் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் நாட் been or has not been plus V4 plus object. இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு போனோம்னா மறுபடியும் இதில் ஒன்று தான் இருக்கும், பிரச்சனை இருக்காது. had not been plus V4 plus object. இப்போ கடைசியாக வரப்போகிற ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன வரும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் shall not have been or will not have been plus V4 plus object. ஸோ நண்பர்களே, இந்த ஃபார்முலாவை எல்லாத்தையும் மொத்தமாக நான் ஒரு தடவை வாசித்து காட்டுறேன். இந்த டேபிளேஷனுக்கு பேர் வந்துட்டு டேபிள் 2. டேபிள் 2 அப்படின்னா இதுக்கு பேர் டேபிள் 2 நெகட்டிவ். அது டேபிள் 1 வந்துட்டு பாசிட்டிவ், இது டேபிள் 2 நெகட்டிவ். இப்போ இந்த ஃபார்முலாக்கெல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்காக வாசித்து காட்டுறேன். Simple present tense, subject plus do not or does not plus V1 plus object. Simple past tense, subject plus did not plus V1 plus object. Simple future tense, subject plus shall not or will not plus V1 plus object. Present continuous tense, subject plus I am not, is not or are not plus V4 plus object. Past continuous tense, subject plus was not or were not plus V4 plus object. Future continuous tense, subject plus shall not be or will not be plus V4 plus object. Present perfect tense, subject plus have not or has not plus V3 plus object. Past perfect tense, subject plus had not plus V3 plus object. Future perfect tense, subject plus shall not have or will not have plus V3 plus object. அடுத்ததா present perfect continuous tense, subject plus have not been or has not been plus V4 plus object. Past perfect continuous tense, subject plus had not been plus V4 plus object. Future perfect continuous tense, subject plus shall not have been or will not have been plus V4 plus object. So இந்த ஃபார்முலாக்கெல்லாம் மறுபடியும் டென்ஸ் ஃபார்முலா தான், பட்டு நெகட்டிவ் சென்டென்சஸ்க்குரிய ஃபார்முலா. ஒரு சென்டென்ஸை எப்படி நெகட்டிவாக மாற்றுறது, எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருக்கோம். ஒரு சென்டென்ஸில் போயிட்டு அதில் இருக்கிற பி ஃபார்ம் வெர்பை நெகேட் பண்ணோம் அப்படின்னா த ஹோல் சென்டென்ஸ் பிகம்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இப்போ நாம் நெகட்டிவ் சென்டென்சஸ்க்குரிய ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு ஹாய் அப்பா டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட். குட் லக். தேங்க்யூ.